ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இந்த வீடியோ எதுக்குன்னா, புத்தாலேருந்து புத்தா பப்ளிகேஷன் அவங்க வந்து தமிழுக்கு வந்து புக்கு போட்டிருந்தாங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் புக்கு போட்டிருந்தாங்க 485க்கு. ஸோ அதே மாதிரி புத்தாலையும் புக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பிடிஎஃப் வச்சு தான் நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்க சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னும் இந்த புக்கு வாங்கலை, பட்டு இந்த சாம்பிள் பிடிஎஃப் பார்த்தாலே இந்த புக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வீடியோ புக்கு தமிழ் புக்கு போடும்போது நிறையா பேர் கேட்டிங்க, புத்தா பப்ளிகேஷன்லேயே புக்கு போட்டிருக்காங்க சார், அந்த புக்கை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஸோ அதுக்கான பிடிஎஃப் எனக்கு கிடச்சிது, சாம்பிள் பிடிஎஃப். ஸோ நான் அதை பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னென்ன பார்த்தேன், எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன முக்கியமான இதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கலரில் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். 10ஆம் வகுப்பு தரம் தமிழ் தகுதியான மதிப்பீடு தேர்வுன்னு போட்டு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ரேட் வந்து 400 ரூபா. கொரியர் சார்ஜ் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ 500 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், கொரியர் சார்ஜ் வந்து இவங்க அவங்க புக்கோட ப்ரைஸ் வந்து 400 ரூபா. ஸோ இதான் வந்து நம்மளோட தமிழ் சிலபஸ், புது சிலபஸ் கொடுத்தாங்க தெரியுமா. ஸோ புதுசாக கொடுத்த சிலபஸ் வந்து இதான். ஸோ அழகு 1, அழகு 2, 1 வந்து இலக்கணம், 2 சொல்லகதாரி, 3வது எழுதும் திறன், அழகு கலைச்சொற்கள், 5 வந்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், 6 எளிய மொழிபெயர்ப்பு, 7 வந்து 7வது யூனிட் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் வந்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க, தமிழன் தொன்மை, அடுத்து இது பாரதிதாசன், உவேச சாமிநாத ஐயர், இந்த மாதிரி தமிழ் சான்றோர்கள் பற்றின செய்திகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் இது. ஸோ நம்மளோட சிலபஸ் வந்து முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிலபஸ் தெரியாமல் படிக்கக்கூடாது, அதுக்காக சிலபஸ் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது ஃபுல்லாக அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க உள்ளக்க புக்கில். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம், எந்தெந்த வருஷம் நடந்தது, அதாவது இந்த ஒரு 50 கொஸ்டின் சொன்னாங்க தெரியுமா, புது சிலபஸ் படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டின் நினைக்கிறேன், அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ புது தமிழ் வினாக்கள் கட்டாய தமிழ் தேர்வு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கடுத்து இப்போ பார்ப்போமா. இப்போ வந்து அழகு 1ல் வந்து 25 கேள்வி வரும். அப்படி ஃபஸ்ட்டு வந்து அழகு 1ன்னு சொல்லிவிட்டு அழகு 1ல் உள்ளதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அழகு 2, அதாவது யூனிட் 2 அதில் உள்ளதாக கொடுத்துருப்பாங்க. யூனிட் 3 இந்த மாதிரி யூனிட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரித்தெழுதுக ஸ்கூல் புக்கில், புது புக்கில் 6ஆம் வகுப்பு புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அதுக்கடுத்து ஓல்டு புக்கு இந்த மாதிரி இருக்கும். இருந்துட்டு லாஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். அந்த தமிழ் புது சிலபஸ் படி கேட்டாங்க தெரியுமா, அதில் இருக்கிற கேட்ட அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் சொல்லிட்டு கட்டாய தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நடந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாமில் நடந்துச்சுன்னு. அதுக்கடுத்து நமக்கு பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணி நம்மளாக போட்டு பார்க்குறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அதிலே இருக்கும். பட் நம்ம வந்து ஆப்ஷனை மறைச்சிட்டு மேலே கையை வச்சு இது எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேயா இருக்கும். ஸோ இப்படி தான் சொல்லியிருக்காங்க. கவனத்தில் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து நான் எல்லா இதுலேயும் பார்த்தேன். ஸோ எல்லா இதுலேயும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த இது புக் பேக்கில் உள்ளது, புக்குக்கு உள்ளே உள்ளது இது மட்டுமே கேட்காம சில நேரங்களில் பள்ளி புத்தகங்களில் உள்ள பாடல் மற்றும் உரைநடை பகுதி வரிகளிலிருந்தும் பிரித்தெழுக தரப்பிலிருந்து கேள்விகள், அதாவது உள்ளக்க உரைநடை, இந்த பாடல் வரி இதிலிருந்து கூட கேட்குறாங்களாம். ஏன்னா கண்ணதாசனோட காலகணிதம்னு 10th புக்கில் இருக்குது. அதிலிருந்து வண்டா எழுந்து இதை வந்து பிரித்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டோட லைன்லேருந்து கேட்குறாங்க, உரைநடையிலேருந்து கேட்குறாங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான். ஸோ 7ஆம் வகுப்பு புதுசு இப்படி எல்லாமே இருக்குது. 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பழைய புக்கில் உள்ளது 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு. ஸோ புதுசு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 2வது பழசு கொடுத்துருக்காங்க. கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ வந்து பிரித்தெழுதுக, இது வந்து சேர்த்தெழுதுக. பிரித்தெழுதுக எப்படியோ அதே மாதிரி தான் சேர்த்தெழுதுகவும். ஸோ ஓகேயா, இதுவும் அப்படி தான் இருக்குது. சந்திப்பிழை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வல்லினம் மிகும் இடம் மிக இடம் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு வல்லினம் மிகும் இடங்கள் எப்படி எப்படி புணரும், இந்த மாதிரி புணர்ச்சி இது அப்படிலாம் போட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திப்பிழை இங்கேயும் கவனத்தில் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு தெரிஞ்சு அதாவது இந்த எழுத்து கோடுன்னு போட்டால் ஒரு பொருள் வரும், கொடுன்னு போட்டால் ஒரு இது வரும். அந்த குறில் நெடில் வேறுபாடு. ஸோ பொருள் மாறும் தெரியுமா, அர்த்தம் மாறும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன வருமோ அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லகர வேறுபாடு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டியது தான், கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளை குழப்புறதுக்காக கூட கேட்கலாம். ஸோ அதனால் இது இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், ஒருமை பன்மை இதெல்லாம் எப்படி சொல்லணும். ஸோ இது புக்கு நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம். ஸோ ஓகேயா, ஆல்ரெடி என்கிட்ட சுரேஷ் புக் இருந்தால் நான் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் அதையே வச்சு படிங்க. அதில் 1-2 மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருந்தது, அது பிரிண்டிங் மிஸ்டேக்ஸு. பட் நல்லாயிருக்கு, எதுவும் வேணுனாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு. ஆனால் ஏதாச்சும் ஒரு இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எல்லாமே வாங்கி வச்சுட்டு மொத்தமாக போட்டு குழப்பி எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுக்காதீங்க. ஸோ எழுத்துப்பிழை, ஸோ இப்படியே தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து அழகு 2 யூனிட் 2 இதில் எதிர்ச்சொல் இதெல்லாம் வரும். எதிர்ச்சொல், அணுக, விலகு, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓல்டு கொஸ்டின்னு. ஸோ இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டினில் கேட்டது இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பில் இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அதோட ஓல்டு கொஸ்டின்னு, ப்ராக்டிஸ் பண்ணிக்க கொஸ்டின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த மாதிரி பாட வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகர வரிசைப்படி ஃபஸ்ட்டு ஆனா ஆவனா, அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள் வரிசை, அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசை, இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழி இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே போட்டலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். ஊர் பெயர்களின் மருவு, அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அது ஓல்டு கொஸ்டினில் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வெளி விவரம்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா. இந்த வெளி விவரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாதது. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம்னு நம்ம சொல்லுவோம், திருச்சி பக்கத்தில் இருக்குது ஸ்ரீரங்கம் கோவில், ரங்கநாதர் கோவில். அது திருவரங்கம்னு சொல்லுவோம், திருவரங்கன்னு சொல்லலாம். திருவரங்கம் தான் ஸ்ரீரங்கம்னு மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து குன்னக்குடின்னு சொல்லுவாங்க. தில்லைவனம்னா சிதம்பரத்தை தில்லைவனம்னு சொல்லுவாங்க. வேணுவனம்னா திருநெல்வேலி. இது ஸ்கூல் புக்கிலே இருக்குது. ஸோ முன்னாடி அந்த திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலின்னு ஒரு பாடம் படிச்சிருப்போம். ஸோ அதில் இருக்கும். பழவேற்கார புலிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, புலிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கான நான் ப்ரீவியஸ் இயர்க்கான வீடியோ நான் போடுறேன். நானும் ஒரு அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ வேணால் நான் போடுறேன். பிழை திருத்துக, ஸோ இதெல்லாம் நம்ம திருத்திடலாம். அடைப்புக்குறிகள் உள்ளது எது கரெக்டாக வரும்னு நம்ம பார்த்தாலே போதும். அதுக்கடுத்து யூனிட் 3 ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக எழுதுறது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து எண்ணத்தோட மரபு தமிழ், அதாவது மயில் அகவும், யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தெரியுமா. அது தொகை மரபு, மக்கள் கூட்டம் தான் சொல்லணும். ஆட்டு மந்தை, பலாக்குலை, கற்குவியல் இந்த மாதிரி சொல்லுவோம் தெரியுமா. பூந்தோட்டம், தேயிலை தோட்டம், தென்னந்தோப்பு இந்த மாதிரி சொல்லுவோம் தெரியுமா. ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, ஃபுல் ஸ்டாப்பு, கம்மா, ஆச்சரியக்குறி, வினா குறி இதெல்லாம் எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கான ப்ரீவியஸ் இயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 4 இந்த கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள கரெக்டாக நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. சுரேஷ் அகாடமியில் ஒவ்வொரு, இப்போ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா அதில் என்னென்ன கலைச்சொற்கள் வரும், கெமிஸ்ட்ரினா அதில் என்னென்ன வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அங்கே என்னென்ன வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ளது ஃபஸ்ட்டு படிச்சிருங்க தெளிவாக. ஸோ இது வாசித்தல், ஒரு பேராகிராஃப் கொடுத்தா அதிலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்களா. ஸோ அந்த இது. ஸோ பழமொழியை பற்றி இது பண்ணுறது, ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. அதுக்கடுத்து எளிய மொழிபெயர்ப்பு, இது பிறமொழி சொற்கள். இது எனக்குமே டஃப்பாக தான் இருக்குது. 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் பிறமொழி சொல் அல்லாது தேர்ந்தெடுன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. அதுக்காக இதெல்லாம் படித்து தான் ஆகணும் போல். சந்தோஷம்னா தமிழில் மகிழ்ச்சிங்கிறது தான் கரெக்டான
வார்த்தை, சமஸ்தானம்னா தமிழில் அரசுன்னு தான் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சொல்லுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அழகு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. இதில் எது தமிழ் எது பிறமொழி சொல்லணும்னு தெரில. எனக்கும் அந்த இதில் லைட்டாக மிஸ்டேக் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால் இது நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொடுக்குற ஆப்ஷனும் அப்படி தான் இருக்குது, எதை சூஸ் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இது வந்து புக்கில் உள்ளது தான். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அதுக்கடுத்து லாஸ்ட்டு 7வது யூனிட்டு இந்த திருக்குறள், இந்த புலவர்கள் பற்றினது, இந்த இதெல்லாம் இருக்கும். திருக்குறள் பற்றினது, திருக்குறளில் இருக்கிற அந்த புதிய சிலபஸில் கொடுத்த 20 அதிகாரங்கள், ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, இந்த மாதிரி 20 அதிகாரங்கள் அது பற்றின இதெல்லாம் எல்லாமே இருக்குது. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். குறள் அதுக்கான பொருள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குறள் அதுக்கான பொருள், குறள் அதுக்கான பொருள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. விவிடிஎன்விசியில் திருக்குறளுக்குன்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க 250 ரூபாய்க்கு. அதுவும் வேணாலும் அதோட ரிவ்யூ பார்த்துக்கோங்க, வேணால் வாங்கி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இந்த மாதிரி அந்த அறநூல்கள் இருக்குது தெரியுமா, அதை பற்றின டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மை, அதான் சிலபஸில் என்ன இருக்கோ அது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அது, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான கொஸ்டின், இந்த மாதிரி ஊவேசா, அந்த மாதிரி ஒவ்வொரு புலவர்கள் பற்றினது, ஸோ தேவநேய பாவனார் இவங்க பற்றினது, காகிதம் இல்லத்தை பற்றினது, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரை பற்றின டெய்லியும் டேட்டாவும் மொத்தமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ புக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது தேடி படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த புக்கு வாங்கி படிச்சிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த புக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த புக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த புக்கே படிங்க. ஏதாச்சும் ஒரு இது ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ வாங்குறது உங்கள் விருப்பம். ஸோ வேணா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.